நீ மாற்று லட்சணம் எப்படி இருக்கோ அதை பார்த்தா தான் தெரியும். நான் தானே கொடுக்கணும். லைனா ஒழுங்கா ஆம்னி பேர் கனெக்ஷன் ஒழுங்கா இருந்தா வேலை செய்யும். இல்லாட்டா என்ன சின்ன பழத்தனமா பேசிக்கிட்டு. சாரி சகல. இது எங்க மாட்ட போறிய? கடல்லையா? உன் தலையில மாட்டணும். தலையிலையா? அங்கயா? அந்த கூண்டு தெரியுதா? அந்த கூண்டுல மாட்டணும். கூண்டா? ஆமா, அந்த கூண்டுல மாட்டணும். இது என்னது? புறா கூண்டாது? அது ரேடியா கூண்டு. ஓ, ஒளியா? இது என்னது? சவுண்ட் வர்றது. எப்படி வரும் சத்தம்? இது இப்படி சத்தம் வரும். ரப்போரே இறங்குறோம், ரப்போரே ரப்போரே. இப்படிதான் சவுண்ட் வரும். வேற அந்த சவுண்ட் ஆம்பிளிஃபையர் மூலமா வரும். இது நான் நேரடியா பேசுறேன். ஹலோ மைக் டெஸ்டிங், ஹலோ ஹலோ மைக் டெஸ்டிங், ஹலோ. பரவாயில்ல, நல்லா இருக்கு. இப்பொழுது நாங்கள் பணியை தொடர போகிறோம். வணக்கம். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. வணக்கம். அந்த புறா கொன்றதான் அந்த குழாய் வரும். இந்த 4 குழாய் அங்கே தான் வரும். ஏற்கனவே அங்கே பழசு கலத்தியாச்சு. அதே கொண்டு போய் காட்டு. ஆமாம். இது பழைய ரேடியோ எல்லாம் உள்ளுக்குள்ள புடல்களெல்லாம் எத்து போச்சு. திரும்ப மாட்டேங்குது, கலத்த வர மாட்டேங்குது. இப்போ நாங்கள் அந்த கூண்டில் இருக்கிற இந்த கூண்டில் தான் அந்த 4 ரேடியோவையும் மாட்ட போகிறோம். எங்களது ரேடியோ மாற்றுறதுக்கு சிறப்பு மருமனர், சிறப்பு வேலைக்காரர் தான் நிற்கிறார் பாருங்க. அவர் தான் ரேடியோ மாற்றக்கூடிய என்னுடைய மருமகன். சிறந்த முறையில் ரேடியோ மாட்டுவார். ஆனால் ரேடியோ மாற்றுறதுக்கு அப்புறம் தான் தெரியும் வேலை செய்தா இல்லையான்னு. அதான் நீங்க மாட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் ரேடியோ வேலை செய்தா இல்லையான்னு. உங்க அருமை முகத்தை நீங்க காட்டுங்களா பழி இருந்துகிட்டு. சத்தம் இதுல பழின்னு வருமா மர்மனே? சத்தம் வரும், ஆனா வராது. பாப்போமே மாட்டி முடிஞ்சோடனே பாப்போமே. சிரிக்காதீங்க, அவ்வளவு பழி தெரியும். சரி, நாங்க பணியை தொடர போறோம். வைக்கிறேன். ஜெமினி ஸ்டுடியோல வச்சுட்டு இருந்த மாதிரிலாம் இருக்குது. ஏபி தம்புவா? தம்பு குழாய், பிபி குழாயா? சரி, என்னமோ ஒரு குழாய். சத்தம் கேட்டா சாதான். இது என்னவென்றால் அமீர் ஆடியோஸ், ரப்பானி கோர் கட்டிங் இணைந்து ஒர்க்கிங். ஒரு பள்ளிவாசல்ல நாங்க பழைய ஸ்பீக்கரை கழட்டிட்டு புதிய ஸ்பீக்கரை ரெடி பண்ணி கொண்டுட்டு இருக்கோம். காலையில் ஆரம்பித்த வேலை எல்லாம் நம்ம அவ்வளோ துரு பிடிச்சி நட்டு போட்டுலாம் கலத்த முடியாத அளவுக்கு இருந்துச்சு. எல்லாமே கட்டிங் மிஷின் போட்டு கட் பண்ணி நல்ல முறையில் மாட்டிக்கொண்டு முடிச்சிட்டோம். இறைவன் அருளால் 95% முடிந்து விட்டது. எங்களது மருமகன் ரப்பானி அவர்கள் தான் முக்கியமாக பேச வேண்டும் இந்த இடத்துல. கிட்டத்தட்ட தரையிலிருந்து ஒரு 60 அடி ஹைட், 60லேருந்து 70 அடி ஹைட்டில் இருக்கும். அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? காலையிலேருந்து இந்நேரம் வரைக்கும் ஒர்க்கிங் நடந்துகிட்டே இருக்கு. இன்னும் சற்று நேரத்தில் ஒர்க்கிங் முடிஞ்சு இந்த ஸ்பீக்கர் ரன்னிங் ஆகிடும். என்ன மறுமண ஸ்பீக்கர் மாட்டிருக்கீங்களா? எப்படி சிறந்த முறையில் மாட்டிருக்கீங்களா? எப்படி மாட்டிருக்கீங்க? சரி, அப்புறம் அது நீங்க உங்க வாயில அந்த குழாயை வச்சுக்கிறீங்க. நான் கீழே இருந்து சுவிட்ச் ஆன் பண்ணி விடுற, அப்புறம் வேலை செய்யும். வேலை செய்யலன்னா 2 வாளி தண்ணி எழுதி ஊத்துங்க. ஆமா, கேட்டீங்களா? நீங்க ஒழுங்கா மாட்டிட்டீங்களா? சரி, அப்ப சவுண்ட் வருமா? என்ன அப்படி சொல்றீங்க? ஆஹா, அப்புறம் பாத்துங்க. ஏற்கனவே பழைய ஸ்பீக்கர்ல சவுண்ட் வந்துச்சு, மையத்தை பிடிச்சி ப்ருன்னு போயிட்டு. இப்ப புதுசு, இது புதுசு, சத்தம் வரணும். உங்க கை ராசி எப்படி இருக்குன்னு தெரியல. சிறந்த முறையில மாட்டிருக்கீங்களா? சரி, பாப்போம். சுவிட்ச் ஆன் பண்ணா சவுண்ட் வருமா? புகை வந்துடாத. சரி, நீங்க ஊத்துங்க. கீழே குத்த வச்சுக்கோங்க, நாங்க ஊத்தி விடுறோம் பள்ளிவாசல்ல இருந்து. சரிங்களா? சரி, சீக்கிரம் பணியை முடிங்க. அவங்க பள்ளிவாசல்ல வாங்க சொல்லணுமா? அதாவது மைக்கில் பேசி ஆம்னிஃபயர்ல கனெக்ஷன் ஆகி ஆம்னிஃபயர் மூலமாக இந்த குழாய்க்கு சவுண்ட் வரும். நீங்க மாட்டிக்கிறத பொறுத்து இருக்கு. வரும்னா வரும், வராதுன்னா நாளை காலையில தான் ஏறி பார்க்கணும். நல்ல தெரியும். 100% நான் மாட்டினா கரெக்டா வரும். நீங்க மாட்டிருக்கீங்க எப்படின்னு தெரியல.
இல்லைண்ணே இல்லை மருமனே, நான் வந்து மாட்டினா கரெக்டாக சவுண்டு வரும். நீங்கள் வந்து இப்போ புதுசாக மாட்டுறீங்க, என்னன்னு தெரியல. ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு இறங்கியிருக்கேன். வேலை செய்யலான்னா இங்கே பள்ளியாசல கட்டி வச்சு 2 பேரும் தொழியை உரிச்சிருவாங்க. அடிவாங்க ரெடியாக இருக்கீங்களா? நான் வாங்க மாட்டேன், நீங்கள் தான் என்ன? அப்புறம் அடுத்த இந்த மினாராவில் வந்து ஒரு ஸ்பீக்கரு இதாக இருக்குது பார்த்தீங்களா, மினாரா. இந்த மினாராவில் வந்து ஒரு ஸ்பீக்கரு இதாகிடுச்சு. அதையும் கழட்டி ரெடி பண்ணிலாட்டா நாளைக்கு தான் வந்து மாட்டுவோம். இறைவன் அருளால் வேலை சிறப்பாக முடிந்து விட்டது. எல்லாரும் எங்களுக்கு அவசரத்தில் உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கோம். எங்களது மருமகன் இவ்வளோ உயரத்தில் இருந்து வேலை பார்க்குறாரு. அவருடைய யூடியூப் சேனலுக்கு நல்ல வரவேற்பு கொடுங்க. அவருடைய யூடியூப் சேனல் வந்து ரப்பானி கோர் கட்டிங்னு வச்சுருப்பார். அந்த சேனலை நல்லா வரவேற்பு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நல்ல பையன் அவன். வந்து இது இல்லாமல் நிறைய தொழில் வேலைகள், கை வேலைகள், கைத்தொழில்கள் நிறைய வச்சுருக்கிறான். சூப்பரான முறையில், அழகான முறையில் வேலை செய்வான். நாங்கள் வந்து தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், 2 மாவட்டத்தில் அந்த கோர் கட்டிங் வேலை எங்கே வேணாலும் போவோம். அதுவும் இல்லாமல் நாங்கள் சவுண்ட் சர்வீஸ் வச்சுருக்கோம். அமீர் ஆடியோஸும் சிறப்பான முறையில் சவுண்டு சர்வீஸ், ஒளி சிறந்த முறையில் அமைத்து தரப்படும்.